சிம்பிள் எக் கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வீட்டில் மறுபடியும் செய்ய சொல்லுவாங்க. இன்றைக்கி ரொம்ப சோம்பேறியாக இருந்துச்சு. சிம்பிளாக ஏதாச்சும் ஒரு லன்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான். இன்றைக்கி சிம்பிள் ரெசிபி தான், ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இதுக்கு தேவையான பொருளெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. நான் இதில் ஆயில் ரொம்பவே கம்மியாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் 1 ஸ்பூன் தான் யூஸ் பண்ணேன். பட் ஆனால் இதுக்கு எண்ணெய் நிறைய யூஸ் பண்ணால் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன் ஆயில் என்னென்னா நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் நல்லெண்ணெய் இருந்தால் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டினா நீங்கள் நார்மலாக ஆயில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் ஸ்பைஸாக இருக்கப்போ நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இதில் நான் பெரிய வெங்காயமும் யூஸ் பண்ணியிருக்கேன், சின்ன வெங்காயமும் யூஸ் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயத்தை நல்லா இடித்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி அதில் சோம்பு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அப்புறம் பெரிய வெங்காயம் போட்டுட்டு ரொம்ப பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி அதை நல்லா ப்ரௌனாக வதங்கின பிறகு இடித்து சின்ன வெங்காயத்தையும் இது பண்ணிக்கோங்க. தக்காளியோட நான் காஞ்ச மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். என்கிட்ட காஷ்மீரி சில்லி இருந்துச்சு, அதை நான் 2 இது ஆட் பண்ணேன். காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணுறப்ப காரம் கம்மியாக இருக்கும், பட் ஆனால் கலர் நல்லா இதாக இருக்கும். ஸோ நான் இதுவெல்லாம் பச்சை வாடை போன பிறகு மஞ்சத்தூள், மல்லித்தூள், கொஞ்சோண்டு கரம் மசாலா, அதுக்கப்புறம் மிளகாப்பொடி ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டேன். எல்லா பச்சை வாடையும் போகிற வரையும் நல்லா வதக்கிட்டேன். பச்சை வாடை போகிற வரையும் மூடி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தக்காளியை நான் எப்படின்னா மிக்சியில் அரைச்சி தானே சேர்த்துருந்தேன். ஸோ அப்போ அரைச்சி சேர்க்குறப்ப அதில் தண்ணி ஊற்றி அதையும் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருந்தேன். எண்ணெய் பிரிஞ்சு வரப்போ முட்டையை அதோட மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். முட்டையை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் காரம் கொஞ்சம் இறங்கணுக்காக அடுப்பில் இருக்கப்பயே அதை வச்சுட்டு கொஞ்சம் பரட்டி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அதில் நல்ல காரம் நல்லா இழுத்த பிறகு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. ரைஸோட சுட சுட ரைஸ் வச்சு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா உண்மையாகவே சொல்கிறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஜஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸில் தான் நான் செஞ்சேன். ஆனால் டேஸ்ட்டு அடுத்த முறை செஞ்சு தாங்க கேட்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரியான ஈஸியான ரெசிபி வேணும்னா கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிவிட்டு தான் போங்களேன்.